அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு நோய்வாய்ப்பட்டார். இப்ப முன்னாடி தண்ணி வடியுது, பின்னாடி இருக்கிறது ஒண்ணும் இல்ல, தூங்குது. மகா குண்டலினி தூங்குது. இத பத்த வைக்கிறதுக்கு ஒரு குருநாதர் வேணும். இப்ப இந்த உலகம் முழுக்க என்னன்னா, கீழே தூங்குது இல்ல மகா குண்டலினி, அதை யார் தீமூட்டுறது? அப்ப குரு கிட்ட நெருப்பு வாங்கணும்னு நாங்க. இதான் தீட்சை. இதான் அடிப்படையா உலகம் முழுக்க முதல் வந்தது. என்னன்னா, குரு தொடணும், குரு இல்லைன்னா பார்க்கணும், குரு தீட்சை கொடுக்கணும். அப்ப குரு தீட்சை கொடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் தீட்சை நான் சொல்லிட்டேன் விளக்கமா. அவர் கொடுக்குற தீட்சை முதல் அட்டாச்மெண்டே இடுப்புலதான் போய் உட்காரும். அப்ப இடுப்புல போய் உட்கார்ந்தாதான் ப்ராசஸே பண்ண முடியும், பணி துவங்க முடியும். ஏன்னா முன்னாடி இருக்கிற தண்ணி உனக்கு அருவி சூப்பரா வலிஞ்சு ஓடியாருது. நீ 2 பிள்ளைய பெத்துக்கிற, வர்ற போற பொண்ணு ஆசைப்படுற, இந்த நீர் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த நீரை சரி செஞ்சு உன் வாழ்க்கையும் சரி செஞ்சு இந்த உடலையும் சரி செய்யணும்னா அந்த இடம் பத்தணும். அது பத்தணும்னா அதை பத்துனவன் எவன் இருக்கானோ அவன் தான் பத்துவான். இப்ப எவனுமே இல்லை அப்படின்னு வச்சுக்குவ, ஏதாவது இந்த மாதிரி மலைத்தொடருக்கு போகும்போது எங்கேயாவது ஒரு மலையில தடிக்கி விழுவுற, ஒரு பாறையில உட்கார்ந்துருக்கன்னா நேச்சர்ல இது பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த ஈர்ப்புல இவனுக்கு பத்த வச்சு விட்டுருவோம். இப்ப நான் காவேரி கரையில யாரும் பார்க்கலாம் இல்ல, எனக்கே தெரியாது இடுப்புல ஒண்ணு ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டு. அப்ப எனக்குள்ள இடுப்புல பெரிய மாற்றம். அப்ப யாருமே கிடையாது. இப்ப அந்த காசிக்கு இணையாக இருக்கக்கூடிய ஊர்ல தான் நான் இருந்தேன். புரியுதா? அப்ப நான் எந்த இடத்துல இருந்து இந்த நெருப்பு வாங்கப்பட்டேன்னா ஏதோ ஒரு டம்மியான இடத்துல கிடையாது. புரியுதா? இது ரொம்ப ஒரு பசுமையான இடமும் வரலாறு மிக்க இடமும் ஒரு அசைக்க முடியாத இடமும், அந்த காவேரி கரையில பல ஞானிகள், புரியுதா, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. தாய் மானவன்ல ஆரம்பிச்சு, அகத்தியர் ஆரம்பிச்சு, ராகவேந்திரர் ஆரம்பிச்சு பல பேரும் அந்த காவேரி கரையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் திருவையாறுல இருக்கிற தியாகராஜர், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த காவேரி கரையை பயன்படுத்தினவங்க. அந்த கரையில தான் நமக்கு ஒரு சூடு கிடைக்குது. புரியுதா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சூடு எவ்வளவு மேன்மையான சூடா இருக்கும், அப்ப எவ்வளவு பெரிய மேன்மையான சூடை வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொன்னாங்க, குரு பார்த்தா கோடி நன்மைன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, குத்துப்பட்ட மோதன் கையில குத்துப்பட்ட மாதிரி ஏவான்ட்ட இருக்கணுமோ அதுதான் அதோடைய விஷயம். இப்ப ஒரு நிலவை பார்க்க ஒருத்தர் ஆராய்ச்சியாளர் போனாரு, அவரோட உட்கார்ந்தனா நீ நிலவுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும். அவர் உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. அது இல்லாம ஒரு அவருடைய அந்த அனுபவம் உன்னை ஒரு மாதிரி சரி நிலவுக்கு நம்ம போக வேண்டாம், இவரை பார்த்ததே போதுங்கிற ஒரு சூழல் உருவாகும்.